அம்மா நான் கிளம்புறேம்மா. எங்க ககன்? அதான் சொன்னானேம்மா, டிவோர்ஸ் பேப்பர்ல போய் பூமி கிட்ட சைன் வாங்கன்னு. அவதான் நம்ம மேல பகையை வளர்த்து பழியையும் வாங்கிட்டாமா. பூமிக்கு நம்ம மேல பாசத்தை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லடா. நமக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் கூட பாசமே குறைய மாட்டேங்குதேம்மா. உன் மனச மூடி இருக்கிற வெறுப்புங்கிற திரைய விலக்கிட்டு பாருடா. பூமி உன் கண்ணுக்கு தேவதையா தெரிவா. அவளெல்லாம் தேவதைன்னு சொல்லாதம்மா, என் உடம்பெல்லாம் அப்படியே எரியுது. அம்மா இது ஒன்றும் கோவத்தில் எடுத்த முடிவுலாம் இல்லைம்மா. நம்ம பூரி கல்யாணம் நடக்கணும்னா நான் டிவோர்ஸ் பண்ணிதாம்மா ஆகணும். உங்க 2 பேருக்கும் ஏற்பட்டிருக்க இந்த பந்தம் விவாகரத்து கொடுத்து பிரியற பந்தம் கிடையாதுடா. பூமியோட அன்பு ரொம்ப தூய்மையானதுடா. அம்மா, எனக்கு கல்யாணம் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பூர்ணி, நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதே மாதிரி இவங்க சேர்ந்தும் இருக்கணும். எனக்கு தேவை நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்மா. ஹாய் ககன். ஹாய் பூரி. ஹாய் தாரா. ஹாய் அத்தை. நம்ம கல்யாணத்துல இருக்கிற தடைகள்லாம் நீங்கினோன்னு கோவில்ல போய் பூஜை பண்ணிட்டு போற வழியில தானே நம்ம வீடு இருக்கு, சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு தான் இங்க வந்தேன். ஹே, மேட்சிங் மேட்சிங். இது உங்க டேஸ்ட் தானா? ஆமா, என் அண்ணனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். என் டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ககனையே நான் சூஸ் பண்ணிருக்கேன்ல, அதை விட பெஸ்ட் வேற ஏதாவது வேணுமா? எக்ஸலண்ட் அண்ணி. ஒட்டாத உறவுக்காக எதுக்கு இந்த ஏக்கம்? இது அம்மன் குங்குமம், வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகேங்க. ஓஹோ, என் கையால நானே உங்களுக்கு வச்சு விடணுமா? சரி. தாரா, உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நானே வச்சு விடுறேன். நீ இப்படி வா. எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு அண்ணனோட டிவோர்ஸ் தடையா இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. வாவ், கோயிலுக்கு இப்பதான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள குட் நியூஸ் சொல்றீங்க. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் லேட்டே பண்ணக்கூடாது. அம்மா முன்னாடி வாங்க. அம்மா உங்களை முன்னாடி வாங்கன்னு சொன்னேன். அத்தை எதுக்கு? நான் வரேன். ஏன் அம்மா வரக்கூடாது? அது இல்ல, சுப காரியத்துக்கு புருஷன் இல்லாதவங்க முன்னாடி வரக்கூடாதுல்ல, அது நல்லதில்ல. தாரா ப்ளீஸ், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை பத்தி அப்படிதான் பேசாதீங்க ப்ளீஸ். எனக்கு எங்க அம்மா முன்னாடி வந்தாதான் என் லைஃப்ல என்ன நான் பண்ணாலுமே அது எனக்கு சக்சஸ் ஆகும். இன்ஃபேக்ட் அம்மா முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. இப்ப விவாகரத்தும் கிடைக்கும், வாங்க. என்னடா ககன், நீ உன் பொண்டாட்டிக்கு விவாகரத்து கொடுக்க போறன்ற, அதுக்கு நான் உன் முன்னாடி வரணுமா? என் மருமகளோட வாழ்க்கைய நானே நாசமாக்கணும்னு நினைக்கிறியா? நான் உன் முன்னாடி வரமாட்டேன், நீயே தனியா போய்க்கோ. அம்மா அம்மா. பாத்தீங்கல்ல, அத்தையே வரமாட்டேன்ட்டு போயிட்டாங்க. நீங்க வாங்க, நான் உங்க முன்னாடி வரேன். இட்ஸ் ஓகே, தேவையில்ல. எப்படியும் பூமி இதுல கையெழுத்து போட்டுருவா. நான் போயிட்டு வந்துடுறேன். பூரி, ககன் டைவர்ஸோட தான் திரும்பி வருவாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு மருமகன் நான் தான், கன்ஃபார்ம். ஓ, அப்படின்னா பூமி பிசினஸ்லாம் பண்றாளா? வாவ். அவங்க அப்பாவை விட ரொம்ப நல்லாவே பண்றா. டெஃபினட்டா அவங்க அப்பாவை விட பெரிய இடத்துக்கு போயிடுவா, கேரண்டி. மாமா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அது இருக்கட்டும், எப்போ வருவா? எப்பன்னா ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள வந்துருவா. 5-6 வருஷத்துக்குள்ள?
அப்போ நான் டைவர்ஸ் எப்படி பண்றது? பூமி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். மாமா 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 என்னாச்சு மாமா? மாமா காட்டுங்க என்னாச்சு? மாமா என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நான் கத்துனது அமெரிக்கா வரைக்கும் கேட்டிருக்கும் போல இருக்கே. அமெரிக்கால இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டே பூமி. ஏதோ வர 5-6 வருஷம் எடுக்கும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மாமா மாமா அது வந்து ஹே, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ். நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க மாமா? இங்க பாரு, இப்ப நீ பண்ணது சரியா தப்பான ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு நான் இங்க வரல. கையெழுத்த போடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் இதுக்கு கையெழுத்து போடணும் மாமா? நான் கையெழுத்து போட மாட்டேன். விவாகரத்து கொடுக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்ன பத்தின உண்மை தெரிய வரும் மாமா. எனக்காக நீங்க வருவீங்கன்ற ஆசையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து விவாகரத்துன்னு சொல்லி இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க மாமா, ப்ளீஸ். நீ இந்த பேப்பரை ஏதோ கிழிச்சு போட்டதுனால நம்ம 2 பேரும் ஒன்னா சேருவோம் மட்டும் கனவு காணாத. அத அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களே என்னை தேடி வருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாமா, நான் ஒத்துக்காமலேயே இவர் கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல விவாகரத்து கொடுப்பாங்களா? 2 பேருமே ஒத்துக்கிட்டாதான் விவாகரத்து கிடைக்குமா? இந்த விஷயத்த உங்க பையன் கிட்ட சொல்லிடுங்க. நான் அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் விவாகரத்து கிடைக்கும்னு. கோர்ட்டுக்கு போய் 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டான்னு சொல்லிடுங்க. பூமி, உன்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.